கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியலை கற்று வருகிறோம், பரிசுத்த ஆவியியலை படித்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை கடந்த வகுப்பில் நாம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன? அவர் வருங்காரியங்களை அறிவிக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள், வருங்காலத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்கு வரம் தேவையில்லை. என்னுடைய வருங்காலத்தை ஆவியானவர் எனக்கு சொல்வதற்கு எந்த வரமும் தேவையில்லை. வேறு ஒருவருடைய வருங்காலத்தை எனக்கு சொல்வதற்கு தான் எனக்கு வரம் தேவையே தவிர, மற்றவர்களுடைய வாழ்வை குறித்த ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டுக்கு தான் வரம் தேவை. தீர்க்க தரிசன வரம் தேவை, வெளிப்பாடுகளின் வரம் தேவை. மற்றதுக்கு வரம் தேவையில்லை. என்னை பற்றி என்கிட்ட பேசுறதுக்கு எந்த வரமும் தேவையில்லை. தீர்க்க தரிசன வரம் தேவையில்லை, வெளிப்படுத்தலின் வரம் தேவையில்லை. ஆவியானவர் எனக்குள் இருந்தாலே போதும், அவர் வருங்காரியங்களை எனக்கு அறிவிப்பார். இப்போ எல்லாத்தையும் அறிவிச்சிருவாரா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நடக்க போகிறது எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 3 விஷயங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். தேவையானவற்றை மட்டும் வெளிப்படுத்துவார். 1, விசுவாசம். எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்திட்டா அப்புறம் விசுவாசிக்கிறதுக்கே அங்கே இடம் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் விட்டாதான் நம்ம அந்த இடத்துல விசுவாசிக்க முடியும். அதனால நாம் விசுவாசிப்பதற்கு இடம் உண்டாகும்படி சில விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டார். 2வதாக, எல்லாம் நடக்க போவது எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டால் வாழ்க்கையே சுவை இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதற்காகவும் அவர் சில விஷயங்களை அவர் வெளிப்படுத்தாமல் விட்டு விடுகிறார். 3வதாக, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டால் எல்லாம் பிசாசுக்கு தெரிந்துவிடும். அப்போ பிசாசு அதெல்லாம் நடக்காதபடி தடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். சில விஷயங்களை நாம் இப்பொழுதும் மறைத்து வைக்கிறோம். சில விஷயங்களை பகிரங்கமாக ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், ட்விட்டரில் போடுறோம், வாட்ஸ்அப்பில் சில விஷயங்களை பகிரங்கமாக போடுறோம். சில விஷயங்களை யாருக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறோம். அது அன்னைக்கு சொன்னால் போதும், அன்னைக்கு தெரிஞ்சால் போதும், அது வரைக்கும் அதை மறைச்சிருவோம். ஏன்னா அது வெளியே சொன்னால் யாராவது அதை குழப்பம் பண்ணுவாங்க, தடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாருடைய வாழ்விலும் ரகசியம் உண்டு. குடும்பத்தில் ரகசியம் உண்டு, தொழிலிலே ரகசியம் உண்டு, வேலையிலே ரகசியம் உண்டு, எல்லா இடங்களிலும் ரகசியம் உண்டு. அரசாங்கத்திலே ரகசியம் உண்டு, இராணுவத்தில் ரகசியம் உண்டு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கூட சில விஷயங்கள் அதில் வராது, அதன் கீழ் வராது, அது ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் இது அதன் கீழ் வராது என்று பதில் கொடுத்து விடுவார்கள். ஜனநாயக நாடு தான், எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கணும். ஆனால் அந்த ஜனநாயக நாட்டிலும் மந்திரிகள் பதவியேற்கும் போது அவர்கள் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஓத் ஆஃப் சீக்ரசி. நான் என்னுடைய கவனத்துக்கு வரும், என்னுடைய அறிவுக்கு வரும் விஷயங்களை தேவையானால் மட்டும் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மட்டும்தான் சொல்லுவேன், மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதனால் ரகசிய காப்பு பிரமாணம்
வெளிப்படைத்தன்மை உள்ள ஜனநாயகத்திலும் அது தேவைப்படுகிறது. அதனால ஆண்டவர் சில விஷயங்களை ரகசியமாகவே வைக்கிறார், பிசாசுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம நிச்சயமா வாயை திறந்து பேசும்போது ஒருத்தட்டியாவது பேசுவோம், வாயை திறந்தாவது ஜெபம் பண்ணுவோம் அதை குறித்து. அப்போ பிசாசு ஓட்டு கேட்டுருவான். அதனால அது ரகசியமாய் வைக்கிறார். சில நேரங்களில் ஓமானமாய் சொல்கிறார். அதை பேதருக்கு சொன்ன மாதிரி சகல ஜீவராசிகளும் கீழே இறங்கி வந்து அதை அடித்து புசி என்று ஒரு ஓமானமாக சொன்னார். அது அவனுக்கு புரியலை, நடந்து முடிஞ்ச பிறகு தான் புரிஞ்சுது. சில நேரம் சொல்கிறதே இல்லை. எலிசா சொன்னால் சூனேமியாளுடைய மகன் இறந்த செய்தி வந்தபோது எலிசா சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தர் இதை மறைத்து வைத்தார்னு சொன்னான். சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு மறைத்து வைக்கிறார். சிலர் இறக்க போறது முன்னதாக சொல்லிவிடுகிறார். என்னுடைய மாமனார் 78 வயதில் அவர்கள் கர்த்தருக்குள்ளே கடந்து போனார்கள். எனக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், அவங்களுக்கு 78 வயசு தான் ஆயிடுச்சுன்னு. 78வது பிறந்தநாள் அன்று அவர்களை நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, எனக்கு இதான் கடைசி பிறந்தநாள் ஆண்டவர் சொல்லிட்டார். நாங்கள் அதே போல் அந்த ஆண்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். அவங்களுக்கு ஆயுசு, நல்ல ஆயுசு, எல்லா கடமைகளையும் முடித்து விட்டார்கள். அதனால் அது முன்னதாக ஆண்டவர் சொன்னதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் இன்னொரு ஆவிக்குரிய தங்கை, அவள் மிகவும் அன்பு நிறைந்தவள், அதிக உதவியாக இருந்தவள், திடீரென்று வியாதிப்பட்டு 1 மாதம் மருத்துவமனையிலே வியாதிப்பட்டு இருந்தாள், கடந்து போய்விட்டாள். அவள் அப்படி வியாதிப்படுவாள் என்றோ அப்படி கடந்து போவாள் என்றோ அவள் சொல்லி கொண்டிருந்தாள். நான் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், அவள் 10 தடவை 15 தடவை சொல்லிவிட்டாள். ஆனால் அப்படி ஒரு வெளிப்பாடு எனக்கு வரவே இல்லை. அவள் வியாதிப்பட்டிருக்கும்போது நேர்லையும் போய் ஜெபித்தேன், ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன். அப்படியும் அது எந்த வெளிப்பாடும் வரவில்லை. ஏன்னா ஆண்டவர் அவள் 1 மாதம் மருத்துவமனையில் இருந்தபோது எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் பயம் இருந்தது, சந்தேகம் இருந்ததை விட வெளிப்பாடு இல்லை. ஏன்னா முதல்ல சொன்னால் தாங்க மாட்டோம். சில விஷயங்களை ஆண்டவர் நம்மால் தாங்க முடியாத விஷயங்களை நமக்கு சொல்வதில்லை. ஆனால் வேற விதமாக சொன்னார். அவர் வேற விதமாக ஓமானமாக அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிவித்து விடுவார்னு சொல்ல முடியாது. எதை அறிவிக்க வேண்டும், எதை அறிவிக்க கூடாது என்று அவருக்கு தெரியும். நாம் அதை குறித்து நிறைய விஷயங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து சொன்னார், நீ 3 தடவை மறுதலிப்பாயின்னு சொன்னார். இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் செத்தாலும் சாவேன், ஜெயிலுக்கு போவேன், நான் அதெல்லாம் மறுதலிக்க மாட்டேன். இல்லைப்பா, நீ மறுதலிப்பாய், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நடந்தது. நல்ல விஷயங்களும் நடக்கிறது. நான் சொன்னதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டேன். அதனால் நெகட்டிவான விஷயங்களை தான், துர்காரியங்களை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்று அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவதற்கு காரணம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. நான் ஒரு மிஷனரி பேராயத்திலே ஒரு பேராயராக பொறுப்பேற்று வருகிறேன். நான் பேராயர் ஆவேன் என்று ஆண்டவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னுடைய தலைமையின் கீழ் 1200 ஊழியக்காரர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். என்னுடைய தலைமையின் கீழ் பல பிஷப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி கர்த்தர் உன்னை நான் தலைவனாக்குவேன், ஊழியத்திலே உன்னை தலைவனாக்குவேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். உனக்கு கீழ் பல ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், அதெல்லாம் சொல்லியிருந்தார்.
நீ ஒரு பேராயராவாயின்னு எனக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஒரு தரிசனம் எனக்கு கொடுத்திருந்தார். அது ஒரு மறைமுகமான தரிசனம், ஒரு ஓமானமான தரிசனம். நான் அது வேற யாருக்கோ நினைச்சிருந்தேன். ஆனால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கேட்டபோது, ஏன் எனக்கு முன்னதாகவே சொல்லலை நான் பேராயர் ஆவேன்னு? ஏன்னா பேராயர் ஆகணுன்ற ஒரு அவசியம், ஒரு சூழ்நிலை. ஜெபம் பண்ணின போது கர்த்தரும் நடத்தினார். பொறுப்பு ஏற்றாகிவிட்டது. பொறுப்பேற்ற பிறகும் சில நேரங்கள் கேள்விகள் வரும்போது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். முன்னதாக ஏன் சொல்லவில்லை என்கிற கேட்டபோது தான் அவர் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக காண்பித்த தரிசனத்தை அவர் ஞாபகப்படுத்தி, நான் மறைமுகமாக ஓமானமாக உனக்கு சொன்னேன், காண்பித்தேன், நீ தான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆகவே நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். பைபிளில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். நிறைய விஷயங்கள் பைபிளில் ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள், நடக்க போகிற காரியங்களை முன்னறிவி, உலகத்தில் நடக்க போகிறவை, நாட்டில் நடக்க போகிறவை, சபையில் நடக்க போகிறவை, தீர்க்க தரிசன புஸ்தகங்களே மல்கியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கு. ஏசாயாலேருந்து மல்கியா, பிறகு வெளிப்படுத்தின விசேஷம், சங்கீதத்தில் பல சங்கீதங்கள், 2ஆம் சங்கீதம், 24ஆம் சங்கீதம், பல சங்கீதங்கள் தீர்க்க தரிசனங்கள். அதனால பைபிளே தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. வரப்போகிற காரியங்களை ஆவியானவர் தெரிவிக்கிறார். அது அவருடைய கிரியை. இரண்டாவதா நாம் பார்க்கிறோம், அவர் தேவ சாயலை நமக்கு காண்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 17-18 வசனங்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. 18ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் தேவனுடைய மகிமையை கண்டு கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமையை, அந்த சாயலாகத்தானே, அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்ய, அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடுதலை அது வேறு விடுதலை அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடுதலை இது பிசாசினிடமிருந்து, கட்டுகளிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடுதலை கர்த்தருடைய சாயலை, கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கான ஒரு விடுதலை. ஒரு விடுதலை இருந்தால் தான் அவருடைய சாயலை, அவருடைய சுபாவத்தை நம்ம பார்க்க முடியும். சாயல் என்பது அவருடைய சுபாவத்தை, அந்த சாயலாகத்தானே. இந்த இடத்துல மகிமை என்பது அவருடைய சாயலை குறிக்கிறது. ஆண்டவருடைய சாயல் என்பது அவருடைய குணநலன்களை, அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு ஆவியானவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஞானத்தை, முக்கியமா அவருடைய ஞானத்தை குறித்து, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை குறித்து எப்பொழுது ஆவியானவர் அதிகமாக காட்டுவார். ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக காரியங்களை செய்கிறார். சின்ன 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 விஷயங்களை கூட அவ்வளவு ஞானமாக அவர் செய்கிறார். அவருடைய ஞானத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய அன்பை காட்டிக்கிட்டே இருப்பார். அவர் எவ்வளவு அன்புள்ளவர். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று ஆவியானவர் காட்டிக்கிட்டே இருப்பார்.
நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை நம்ம ஒன்றும் பெருசாக வந்து சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம். அவர் அந்த சம்பவத்திலேருந்து காட்டுவார், பாரு ஆண்டவருடைய அன்பை பாரு, அந்த சம்பவத்தில் ஆண்டவருடைய அன்பு காணப்படுகிறது பாரு, தேவனுடைய ஞானம் அந்த சம்பவத்தில் காணப்படுகிறது பாரு, நமக்கு காட்டுவார். அது அக்கு வேறு ஆணு வேறையா பிச்சு அதை அலசி ஆராய்ந்து காட்டுவார். பாரு ஆண்டவருடைய வல்லமையை பாரு, இந்த சம்பவத்தில் ஆண்டவருடைய வல்லமையை பாரு. அவர் நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி, உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி அல்லது ஸ்கேன் பண்ணுற மாதிரி, எக்ஸ்ரே பண்ணுற மாதிரி அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அக்கறை எல்லாத்தையும் காட்டுவார். ஆண்டவருடைய பொறுமை எல்லாத்தையும் காட்டுவார். ஆவியானவர் நமக்கு காட்டுவார். அவர் ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர் மாதிரி, ஒரு எக்ஸ்ரே மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். பாரு அதை, ஆண்டவருடைய சாயல் அதில் விளங்குகிறது, ஆண்டவருடைய சுபாவம் அதில் காணப்படுகிறது என்று நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். ஆவியில் நிரம்பும் போதெல்லாம் அவருடைய சுபாவத்தை, தேவனுடைய சாயலை நாம் உணர்கிறோம், பார்க்கிறோம். நிழலாட்டமாய் வீடியோவில் பார்க்குற மாதிரி, ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி, நிழலாட்டு கண்ணாடியில் பார்க்கறது போலனா அப்படிதான், வீடியோ காலில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய சாயல். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ரீல் போட்டிருந்தார். அவர் REEL ரீல் போட்டிருந்தார். அது ரீலும் விட்டுருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் சபை தான் ஆண்டவரை காட்டக்கூடிய, பைபிள் கூட கிடையாது, பைபிளில் ஆண்டவரை காட்டக்கூடியது கிடையாது, எங்கள் சபை தான், எங்கள் ஸ்தாபனம் தான், அது மட்டும்தான் பைபிளை காட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத உதாரணம் சொல்லி அவர் போட்டிருந்தார். சிரிப்பாகவும் வந்துச்சு, வேதனையாகவும் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பைபிளை வாசிக்கும் போது கூட அதில் ஆண்டவருடைய சுபாவத்தை நமக்கு காட்டுகிறார். நான் வாலிபனாக இருந்தபோது பல நாட்கள் உபவாசித்து தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். உம்மை நான் பார்க்கணும், நீர் எனக்கு தரிசனமாகணும், நீர் எனக்கு காட்சி அளிக்கணும், நான் உம்மை பார்க்கணும் அப்படின்னு பல நாட்கள் நான் உபவாசம் இருந்து தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார், ஒரு வசனத்தின் மூலம் பேசினார். கர்த்தர் தன்னை சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தினார். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில். ஆகவே பைபிள் மூலமாக தான், வசனத்தின் மூலமாக தான் நீ என்னை பார்ப்பாய் என்று சொன்னார். அதனால நான் பைபிளை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சுபாவத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய மனதை நான் அறிந்து கொள்வேன். ஆவியானவர் தான் அதுக்கு உதவி செய்வார். பைபிளை எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன், அப்பெல்லாம் அவருடைய சாயலை, அவருடைய சுபாவத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பிறகு, ஆண்டவர் பேசினதுக்கு பிறகு பைபிளை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சுபாவத்தை, ஆண்டவருடைய சாயலை பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆவியானவர் தான் நமக்கு காட்டுகிறார். மிகப்பெரிய விஷயம். இயேசு தான் பிதாவை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை வெளிப்படுத்துவது ஆவியானவர் தான். இயேசு எப்படிப்பட்டவர்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்போ இயேசுவை போல நம்ம யோசிக்கணும். சிந்தனை மனசு. இயேசு யோசித்தது போல யோசிக்கணும். இயேசு கற்பனை பண்ணது போல கற்பனை பண்ணணும். இயேசு சிந்தித்தது போல நம்ம சிந்திக்கணும் என்றால், அப்போ இயேசு எப்படி சிந்திச்சார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்ம இயேசுவை போல மாறுறதுக்கு தான் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்.
அப்ப இயேசுவை போல எப்படி முதல்ல இயேசு எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே அவரை போல மாற முடியும். அப்ப இயேசு எப்படி இருக்கிறார் என்று அவர் ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். அதோடு அல்ல, நாம் எல்லாரும் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமடையப்படுகிறோம். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபம் என்றால் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய ரூபத்தையே மாற்றுகிறார். நம்முடைய வடிவத்தையே மாற்றுகிறார். நம்முடைய தோற்றத்தையே மாற்றுகிறார். சரீர தோற்றத்தை அல்ல, நம்முடைய மனப்பான்மையை மனப்பாங்கையே மாற்றுகிறார். குணங்களை மாற்றுகிறார். சுபாவங்களை மாற்றுகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி மறுரூபப்படுத்துகிறார்? அந்த சாயலாகத்தானே, தேவனுடைய சாயலா நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா தினசரி அவர் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய குணங்களை நம்முடைய சுபாவத்தை மாற்றி இயேசுவை போன்ற குணமுடையவர்களாய், இயேசுவை போன்ற சுபாவமுடையவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அதான் ஆவியானவருடைய பெரிய ஒரு கிரியை. இருக்கிறதுலே பெரிய கிரியை. அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நான் ஆவியில் நிரம்பி இருக்கிறேன், இத்தனை வருஷமா ஆவியில் நிரம்புறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட என் குணம் மாறவில்லை என்றால் அது ரொம்ப வேஸ்ட் தான், அது வீணான காரியம்தான். ஆகினால நாம் மறுரூபம் அடையணும். நம்முடைய சுபாவமும் குணமும் மாறணும். இயேசுவை போல நம்ம மாறணும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்கள் எங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டுமோ, நாங்கள் முன் அறிய வேண்டுமோ, அதையெல்லாம் எங்களுக்கு ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்தில் கனவின் மூலமோ, தரிசனத்தின் மூலமோ, சத்தத்தின் மூலமோ, வெளிப்பாட்டின் மூலமோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமோ, தேவ பிள்ளைகள் மூலமோ ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆவியானவர் தேவனுடைய சாயலை எங்களுக்கு காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய சாயலை அறிந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலை பார்க்க, உம்முடைய சுபாவங்களை, உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை மறுரூபப்படுத்தும். இந்த பிறவி குணம் எங்களுக்கு மாறணும். ஜென்ம சுபாவம் எங்களுக்கு மாறணும். பாவ சுபாவம் மாறணும். நாங்கள் உம்மை போல மாறணும். உம்மை போன்ற சிந்தை எங்களுக்கு வரணும். உம்முடைய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறணும். எங்களை உருமாற்றம் செய்யும். எங்களை மறுரூபப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.